ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா ரொம்பவே டேஸ்ட்டான செட்டிநாட்டு ஸ்டைல் அப்பம் தான் எப்படி செய்யலான்னு பார்க்க போகிறோம். அதுக்கு தேவை 1 கிளாஸ் பச்சரிசியும் 2 ஸ்பூன் உளுந்தும் தான். இப்போது 2 ஸ்பூன் உளுந்து எடுத்துக்கிறோம். அதாவது பச்சரிசி ஒரு டம்ளர் ஃபுல்லாக மட்டமாக எடுத்தீங்க அப்படின்னா அது மேலே உளுந்து முட்டை கொட்டுற மாதிரி இருக்கணும். அவ்வளோதான் இதோட அளவு. இப்போது இதை நம்ம கழுவி ஊற வைக்க போகிறோம். 1 மணி நேரம் ஊறினா நல்லா இருக்கும். இப்போ இதை கழுவிக்கிறோம். 2 கழுவிட்டு ஊற வச்சுக்கலாம். அப்படியே ஊற வச்சுக்கிறோம். 1 மணி நேரம் கழித்து பார்த்தா நல்லா ஊறி இருக்கு. இப்போது இதை நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்க போகிறோம். இப்போது நம்ம ஊற வச்சுருக்க அரிசி உளுந்து அதை மட்டும் ஃபஸ்ட்டு அரைச்சிட்டு வந்துடுறோம். அதாவது ஒரு 90% அரைச்சா போதும். ஃபஸ்ட்டு இந்த அளவுக்கு கொஞ்சமாக குறைன்னு இருந்தால் பரவாயில்ல. அடுத்து இதிலே வெல்லம் சேர்த்து அரைக்கணும். தண்ணி விடாமல் அரைச்சிக்கோங்க அதை. இப்போ அந்த 2 கட்டி வெல்லத்தை தூள் பண்ணி இதிலே சேர்த்துக்கிறோம். வெல்லம் கொஞ்சம் தண்ணி விடும், அதனால தான் அரிசி அரைக்கும்போது தண்ணி ஊற்றாமையே அரைங்க. இப்போது வெல்லம் போட்டு அதிலே வாசனைக்கு ஒரு 3 ஏலக்காவை போட்டு அரைச்சாச்சு. இப்போது நம்ம ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கிறோம். பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தண்ணியாக இருக்க மாதிரி இருக்குது. இதிலே மேலே நம்ம 2 ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்துக்கலாம். கொஞ்சம் திக்னஸ் கொடுக்கும். அரிசி மாவு சேர்த்ததுக்கப்புறம் நல்லா கிளறி விடுங்க. ஒரு இட்லி மாவு பதத்துக்கு வந்துடும். கொஞ்சம் திக்காகவும் இருக்கும். அதுதான் ஊற்றுறதுக்கு நல்லாயிருக்கும். இந்த ஸ்டேஜில் இருக்கணும். அடுத்து நம்ம ஒரு எண்ணெய் சட்டி வச்சு எண்ணெய் காஞ்சிருச்சான்னு பார்க்கறது சின்னதாக கிள்ளி போட்டிருக்கோம். நல்லா உப்பி வருது தெரியுது. அடுத்து நம்ம ஒரு குழிக்கரண்டி எடுத்து அதில் இன்னும் மாவு எடுத்து ஒவ்வொரு கரண்டியாக ஊற்றி எடுத்துக்கிறோம். ஊற்றினீங்கனாலே போதும். ஒரு மிதமான தீயில் வச்சு சுட்டு எடுங்க. இப்போது பார்த்திங்கன்னா அழகாக உப்பி வருது. ரொம்பவே டேஸ்டான உப்பலான அப்பம் தயாராகிடுச்சு. இதுதான் செட்டிநாட்டு ஸ்டைல் கந்தர்ப்பம்னு சொல்லுவாங்க அங்கே. இந்த அப்பம் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். எப்போதுமே இது ஈவினிங் டைமில் நம்ம செய்ய போகிறதுக்கு 1 மணி நேரத்துக்கு முன்னாடியே ஊற வச்சிட்டோம் அப்படின்னா செய்கிறது ரொம்ப ஈஸி. ரொம்ப சீக்கிரமும் செஞ்சிடலாம். ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. இதே மாதிரி நம்ம ஒவ்வொரு கரண்டியாக எடுத்து ஊற்றி மீதி உள்ள அப்பத்தையும் சுட்டு எடுத்துக்கலாம். பார்த்திங்கன்னா ரொம்பவே அழகாக உப்பி வரும். இதில் எதுவுமே நம்ம சோடா உப்பெல்லாம் கூட எதுவுமே சேர்க்கலை. பார்த்திங்கன்னா அழகாக உப்பிடும். நம்ம ஊற வைக்கிற நேரம் மட்டும்தான் இதுக்கு ஆகும். மற்றபடி செய்கிறது ரொம்ப சீக்கிரம் செஞ்சுடலாம். ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். கண்டிப்பாக இதை நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனல் இப்போ தான் வரீங்க அப்படின்னா கீழே இருக்க சிவப்பு கலர் சப்ஸ்கிரைப் பட்டனும் அப்படியே பெல் பட்டனும் அழுத்திக்கோங்க. அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் வரும். ஓகே, தேங்க்யூ.